அல்லல்போம் அன்வனிப்போம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைப்போம் போகா தேரும்போம் நல்ல குணமிதியா மரணை கோபுரத்திலுமேவும் கணவதி கைதொழில் விக்னேஸ்வராயா போற்றி நவக்கர நார்களே போற்றி வேவர் தோழி பங்கன் விட முண்டகனகன் மிக நல்ல வினதடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசிரியாவை நல்ல நல்ல அடியவருக்குமே கன்னிராசினியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கன்னிராசியில் பிறந்துட்டோம். உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒரு தடவை நான் சொல்கிற கோயிலுக்கு போங்க. கன்னிராசியில் பிறந்தாச்சு. ஜென்ம ராசி இதுதான். ஜென்ம நட்சத்திரம் 3 அஸ்தம் சித்திரை உத்திரம். இதில் பிறந்தவர்கள் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். என்ன சார் எடுத்தோடனே கோடீஸ்வர யோகம் கேட்குறீங்க கிடைக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். கோடீஸ்வர யோகம் அடைந்தவர்களாக இந்த கோயில் கண்டிப்பாக போயிருப்பாங்க. இவங்க போலேன்னா இல்லைன்னா இவங்க குடும்பத்தில் யாருனாச்சும் போய் தரிசனம் விட்டு வந்திருப்பாங்க. இவங்களுடைய பாதங்கள் இந்த எல்லையை மிதித்திருக்கும். ஸோ வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை நம்ம ஒரு 90 வயசு வரைக்கும் வாழ்கிறோம்னா ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். அது இலைமையிலே போயிட்டு வந்துட்டோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கஷ்டப்படுற காலத்திலே போயிட்டு வந்தோம்னா பின்னாடி கஷ்டம் தீர்ந்துடும். நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். சரியா நேயர்களே? நிறைய கோயில் இருக்குது. சைவத்திலும் சரி வைஷ்ணவத்திலும் சரி நிறைய கோயில் இருக்குது. வழிபாடு அதிகமாக இருக்குது. சைவ வழிபாடு, வைஷ்ணவ வழிபாடு, கௌமார வழிபாடு, சக்தி வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இப்படி 5-6 வகை வழிபாடு இருக்குது. அது சம்மந்தப்பட்ட கோயில்கள் நிறையா இருக்குது. இருப்பினும் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான கோயில் இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காமதேனு ஜோதிடத்துலேருந்து நிறைய தகவல் போடுறோம். ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், யோக பலன்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தினங்கள், தசாபுத்தி பலன்கள், இப்படி பலவகை தலைப்பில் வீடியோ போடுறோம். பரிகாரங்கள், தாந்திரிய பரிகாரங்கள், வழிபாடுகள் நிறைய. ஓகே நேர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கன்னிராசிக்கு எந்த கோயிலுக்கு போகலாம் அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கன்னிராசியை பற்றி சில லைஃப் ஸ்டைலை சொல்கிறேன். கன்னிராசினியர்கள் எப்படி இருப்பாங்க அதை கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அந்த உண்டான கோயிலை சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஹை பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. கன்னிராசி புதனுடைய ஆளுமை உள்ள வீடு. கன்னிராசிக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்குது. புதன் அங்கே ஆட்சி மூலத்துரியோன உச்சமடைவார். தனக்குத்தானே உதவி சொல்கிற மாதிரி அங்கே எல்லாமே புதன் அவருடைய ஆளுமை தான். ரொம்ப ஒரு முக்கியமான வீடு கன்னிராசி. அறிவார்ந்த வீடு. அதாவது எப்படின்னா, கல்வி ஏட்டு சுரக்க கறிக்கு உதவாதும்பாங்க. ஆனால் கன்னிராசினியர்கள் படிக்காமலே பெரிய மேதாவையாக இருப்பாங்க. அறிவு சார்ந்த வேலையில் இருப்பாங்க. எந்த ஒரு சிக்கலையும் ஈஸியாக பேசி தீர்த்துருவாங்க. பிரச்சனை எதுவுமே இருக்காது. பிரச்சனை ஒன்று இருக்குன்னா கன்னிராசிக்காரங்கிட்ட போகணும். குடும்பத்தில் ஒரு கன்னிராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் பிரச்சனையே வராது. எந்த பிரச்சனையும் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. டென்ஷன் ஆக மாட்டாங்க, பதட்டப்பட மாட்டாங்க, பொறுமையாக இருப்பாங்க. காலப்புருஷ சக்கரத்துக்கு 6ஆம் இடம். ஸோ ஒரு காரியம் பண்ணதில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. உத்தியோகம் இவங்களை ரொம்ப பிடிக்கும். சரியா நேர்களே? அதுபோல் தொழிலும் பண்ணுவாங்க. புதன் ஒரு வியாபார கரகம். தொழில் பண்ணுறதிலும் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. ஒரே லெவலில் 2 பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பகலில் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நைட்டில் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி 2 தரப்பட்ட நிலையில் இருப்பாங்க. மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கன்னிராசி கைவந்த கலை. அக்கௌண்டன்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், வட்டி கொடுத்து வாங்குறது, ட்ரேடிங் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறது, ஐடி டிபார்ட்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி நிறைய விஷயத்தில் இவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. சொல்லிக் கொடுக்குற டீச்சர் வேலையில் இருப்பாங்க. அதுமாதிரி கலை சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க. சினிமா தேட்டரில் வேலை வைப்பாங்க. ஆப்ரேட்டராக இருப்பாங்க. கலை சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க. புதன் சுக்கிரன் வலுத்து இருந்தால் திரைப்படத்துறையில் பெரிய ஆளாக ஆவாங்க. ஸோ கன்னிராசி ஒவ்வொரு விதமான நிலைப்பாட்டில் இருக்கும். சரியா நேர்களே? அதுபோக காலப்புருஷ சக்கரம் 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் இருக்கும். பணப்புழக்கம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். எப்படி இருந்தாலும் கையில் காசு பணக்கம் இருக்கும். சரியா? குடும்பத்தில் பணம் இல்லைன்னு குடும்பத்தை விட்டுற மாட்டாங்க. எப்படினாச்சும் குடும்ப செலவுக்கு குடும்ப பெருமையை பேலன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? வருவாயை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஆகா ஓஹோன்னு இருக்குமோ இல்லையோ அளவோடனாச்சும் வாழ்வோன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பண்ணுவாங்க. அது இவங்களுக்கு இருக்கும். அதுபோக இளைய சகோதர விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. அவங்களுக்காக நல்லா மெனக்கிடுவாங்க. அவங்க மேலே ஆசபாசமாக இருப்பாங்க. ஆள்பாதி ஆடபாதின்னு சொன்ன மாதிரி எதுலேயுமே கொஞ்சம் டீக்காக இருப்பாங்க. ட்ரெஸ் கோட் போகிறதுலேயும் கொஞ்சம் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிடுவாங்க. அதே மாதிரி தாயார் விஷயத்தில் ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க. தாய்க்கு தலைமானாக இருப்பாங்க. தாய் பேச்சை கேட்பாங்க. தாயை காத்த தனையன்னு சொல்லலாம். தாய்க்கு ஒன்றுனா முதல்ல போய் நிற்பாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப மெனக்கிடுவாங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பாங்க. தான் படிக்கட்டாலும் இருந்தாலும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளையை நல்லா படிக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்காக ரொம்ப மெனக்கிடுவாங்க. கடன் மணி உறவில் நல்லா விட்டு கொடுத்து வாழ்வாங்க.
சரியா விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்கிற தாரக மந்திரத்தை கையாண்டுட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய அருமை பெருமைகளை கன்னிராசிக்கு சொல்லலாம். கன்னிராசியை மற்றவங்க பேச்சை வந்து கொஞ்சம் காது கொடுத்து வாங்குவாங்க. தான் பேச்சை மற்றவங்க கேட்கலன்னா இவங்களே தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு தன்னை என்ன சொல்கிறது, தான் ஒரு விஷயம் தெரிஞ்சவன்னு முன்னிலைப்படுத்துவாங்க. ஒரு கூட்டத்தில் இவங்களை யார் புறக்கணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை பாய்காட் பண்ணுறாங்கன்னா இவங்க அதெல்லாம் முறியடிச்சிட்டு முன்னாடி வருவாங்க. நான் ஒரு கெட்டிக்காரன், நான் 4 விஷயம் தெரிஞ்சவன், என்னை மற்றவங்க ஏற்றுக்கணுன்னு வருவாங்க. நீங்கள் நினைப்பீங்க என்னடா கோயிலை பற்றி சொல்கிறேன்ட்டு சுயபுராணம் பாடிட்டு இருக்கானே நினைப்பீங்க. இது வந்து கன்னிராசியை பற்றி தான் சொல்கிறேன், உங்கள் அருமை பெருமைகளை சொல்கிறேன். கண்டிப்பாக இதுக்குள்ளே நீங்கள் வருவீங்க, ஏதோ ஒன்றில் கரெக்டாக லைனுக்கு வருவீங்க. சரியா நேர்களே? அதனால் வந்து அங்கீகாரம் வந்து உங்களுக்கு வந்து நீங்களும் மகுடம் சூட்டிக்கிருவீங்க. மற்றவங்க அங்கீகாரம் பண்ணுறாங்களோ இல்லையோ, எனக்கு நானே ராஜா, எனக்கு நானே நீதிபதி, மற்ற பேச்சை கேட்க மாட்டேன், என் வழி தனி வழின்னு போயிருக்கிறதுல கெட்டிக்காரங்க. அதே மாதிரி சொந்த தொழில் இருக்கும். சரியா? தொழில் செய்கிறதுல வந்து ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பீங்க. தொழில் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மனதுக்கு பிடித்த வேலையை செய்வீங்க. எப்படினாலும் ஒரு தடவை தொழிலாளியாக இருக்க மாட்டீங்க, முதலாளி ஆயிடுவீங்க. வாழ்க்கையில் எப்படியும் ஒரு முதலாளி ஆகிறதுக்கு அனைத்து விதமான எஃபெக்ட்டும் போட்டு முதலாளி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க. சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே, சந்திரபவனோட அனுக்கிரமும் இருக்கும். சந்திரன் ராசிக்கு 11 கூடவன வரதுனால நல்லா உழைப்பீங்க. உழைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவீங்க. லாபம் இருக்கும். சந்திரன் சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். காய்கறி கடை, ஃப்ரூட்ஸ், ஜூஸ், ஐஸ் சென்டர், அலங்காரம், மேக்கப் பொருட்கள், கலைப்பொருட்கள், பெண்களுக்கு வேண்டிய பொருட்கள், ஜவுளி கடை, நூல், டெக்ஸ்டைல், கார்மெண்ட்ஸ், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பெண்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல உள்ள வேலைகள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? ஒரு 10 பெண்கள் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த இடத்துல வந்து கன்னிராசிக்காரங்களோட ஆதிக்கம் இருக்கும். அவங்கள வச்சு நல்லா ஆதாயம் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கன்னிராசி நேயர்கள் ரொம்ப இதெல்லாம் நுட்பமாக இருப்பாங்க. ஓகே நேயர்களே, இப்போ வந்து வழிபாடு. கன்னிராசியில் பிறந்துட்டேன் சார், நான் எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறேன். ராசிக்குன்னு ஒரு கோயில் இருக்குது, நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. அதனால் நீங்கள் 2 கோயிலுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். ராசிக்குள்ளே கோயிலுக்கும் போகணும். 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ராசிக்குன்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே கண்டிப்பாக போகணும். அதுபோல் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில் இருக்குது, அது தனித்தனியாக போகணும். அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அது எதுக்கு போகணும். என்றைக்கு சார் போகலான்னா, பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி போங்க, ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போங்க, அல்லது புதன்கிழமை போங்க, அல்லது புதனுடைய நட்சத்திரங்கள் வர அன்றைக்கி போகலாம். ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கி ராசிக்கு உண்டான கோயிலுக்கு போகணும். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு வந்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போகணும். அஸ்த நட்சத்திரம்னா அஸ்த நட்சத்திரத்தை அன்றைக்கி போகணும். அதே மாதிரி மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த நட்சத்திரத்தில் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் அந்த கோயிலுக்கு போகணும். இப்போ ராசிக்கு உண்டான கோயில் அப்படி பார்த்தோம்னா திருவெண்காடு வந்து நவக்கிரக கோயிலில் ஒரு கோயிலாக இருக்குது. புதனுடைய ஸ்தலம், அதோடைய சிவன் கோயில் தான். அங்கே வந்து புதனுக்கு தனி சந்நிதி இருக்குது. திருவெண்காட்டுக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? புதன் வந்து இங்கே தனியாக அருள்பாலிக்கிறார். அங்கே உள்ள சிவனையும் சக்தியும் கும்பிட்டுட்டு புதனை கும்பிட்டு வரலாம், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? அதனால் கன்னி ராசியில் பிறந்துட்டா நீங்கள் போகிறது வந்து திருவெண்காடு தான். திருவெண்காடுக்கு போயிட்டு நீங்கள் வந்து புதன் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அங்கே வந்து அகோரமூர்த்தியாக இவர் இருக்கிறாரு, சிவன் இருக்கிறாரு, ஸ்வேததனேஸ்வரராக இருக்கிறாரு, அங்கே அம்பாலும் இருக்கிறா. சரியா? அம்பாலும் இருக்குது, அம்பாலையும் வழங்கலாம். அங்கே வந்து தாயார் பிரம்ம வித்யாம்பைன்னு ஒரு தாய் இருக்கிறா. சரியா? அதெல்லாம் வந்து அங்கே கோயில் உள்ள மூலவர்கள். இருப்பினும் புதனுக்கு அங்கே தனி சந்நிதி இருக்குது திருவெண்காடில். ஸோ கன்னிராசியில் பிறந்தவர்கள் போக வேண்டிய முதல் இடம் வந்து திருவெண்காடு. சரியா? இது வந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எங்கே இருக்குதுன்னு கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. திருவெண்காடு புதனுடைய ஸ்தலம் தான் அது. அங்கே போகிறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது திருவெண்காடுங்கிறது பட்டினத்தார் பிறந்து வாழ்ந்த இடம்னு நினைக்கிறேன், திருவெண்காடு. சரியா? அந்த சிவன் அங்கே இருக்கிறாரு. பட்டினத்தார் பிறந்து திருவெண்காடு தான், அதனால் அவர் பேர் திருவெண்காடன் பேர் இருக்குது. பட்டினத்தார் படம் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுவாங்க திருவெண்காடன். ஸோ அது திருவெண்காடு. அடுத்து உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவர்கள், உத்திரம் 3, 2, 3, 4 இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த கோயிலுக்கு சார் போகணும் அப்படின்னா, இது நட்சத்திரத்துக்கு. ஸோ உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் திருவள்ளிதாயத்தில் இருக்கிற ஸ்ரீ தாயம்மை உடனுரை ஸ்ரீ வள்ளீஸ்வரர் கோயிலை கும்பிடலாம். இது சென்னையில் தான் இருக்குது, திருவள்ளிதாயம். சரியா? திருவள்ளிதாயத்தில் உள்ள ஸ்ரீ தாயம்மை உடனுரை ஸ்ரீ வள்ளீசர் எனும் திருவள்ளிநாதரை வணங்கலாம். திருவள்ளிதாயநாதரை. சரியா? சென்னையில் இருக்கிற திருவள்ளிதாயத்துக்கு உத்தர நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஒரு தடவை போயிடணும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தூரமாக இருக்கிறவங்க ஒரு டூர் மாதிரி போகிற நேரத்தில் அந்த கோயிலுக்கு போயிருங்க. உத்தர நட்சத்திரத்தை பிறந்தவங்க உத்தர நட்சத்திரத்தை அன்றைக்கி இந்த கோயிலுக்கு போகணும். சரியா? சென்னையில் இருக்கிற திருவள்ளிதாயம். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு வந்து நானே இதை சொல்லுவேன்.
சரியா? ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. டவுட் இருந்தால் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். திருவள்ளி தாயவன் போட்டிங்கன்னா அது வந்துடும். எந்த இடத்துல இருக்குது, அட்ரஸ் என்ன, அது கோயில் என்ன, எல்லாமே வந்துடும். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்துக்கு போக வேண்டிய கோயில் வந்து திருக்கோஷ்டியூர். திருக்கோஷ்டியூருக்கு போகணும். சரியா? இது வந்து விழுப்புரத்துலேருந்து உள்ளே போகணும். சரியா? திருக்கோஷ்டியூர். திருக்கோஷ்டியூரில் அருள்பாலிக்கும் திருமாமகள் நாச்சியார் உடனுரை ஸ்ரீ உரகமெல்லானை வழிபாடு பண்ணணும். அது ஒரு பெருமாள் கோயில் தான். சரியா? திருக்கோஷ்டியூர். திருக்கோஷ்டியில் உள்ள பெருமாளை வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் திருக்கோஷ்டியூரில் அருள்பாலிக்கும் திருமாமகள் நாச்சியார் உடனுரை ஸ்ரீ உரகமெல்லானை வழிபாடு பண்ணணும். ஸ்ரீ உரகமெல்லான் அவர் தான் பெருமாள் அங்கே. அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை 1-2 பாதத்தில் பிறந்தவர்கள் சிக்கல் சிங்காரவேலனை கும்பிடணும். சிக்கல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. சிக்கல் சிங்காரவேலன் அங்கே ஒரு சிவன் கோயில் தான். அங்கே வந்து சிங்காரவேலனுக்கு தனி சந்நிதி இருக்குது. சரியா? சிக்கலில் உள்ள சிவன் கோயிலில் இருக்கிற சிங்காரவேலனை கும்பிடணும். ஸோ 3 நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக சொல்லியாச்சு. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிவிட்டு நிறைவு பண்ணுறேன். கன்னிராசியில் பிறந்துட்டேன் சார் அப்படின்னா திருவெண்காடு போகணும். உத்திர நட்சத்திரத்து பிறந்தவங்க சென்னையில் இருக்கிற திருவள்ளிதாயத்தில் உள்ள தாயம்மை உடனுரை பெருமாள் கோயிலுக்கு போகணும். ஸ்ரீ வள்ளீசர் கோயிலுக்கு போகணும். அஸ்த நட்சத்திரத்து பிறந்தவங்க திருக்கோஷ்டியூர். சரியா? ஸ்ரீ உரகமெல்லானை கும்பிடணும். திருக்கோஷ்டியூர் உரகமெல்லான் பெருமாள் கோயில். சித்திரை 1-2 சிக்கலில் உள்ள சிவன் கோயில். அங்கே இருக்கிற சிங்காரவேலன். சிக்கல் சிங்காரவேலன். சரியா? எல்லாருக்கும் தெரியும் அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ், முருகப்பெருமான் கோயில். சித்திரை நட்சத்திரத்துக்கு 3 நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு நேர்களே. ராசிக்கு போகிற கோயிலுக்கு வந்து நீங்கள் புதன்கிழமை போகலாம், இல்லைனா புதனுடைய நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு உள்ள கோயிலுக்கு வந்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் தான் போகணும். போயிட்டு வந்தீங்கன்னா சுகப்படுவீர்கள், நலப்படுவீர்கள், அனைத்து வளங்களும் நலங்களையும் பருவீர்கள், தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் வாழ்வீர்கள். கோடீஸ்வர யோகம் இருக்கும். 1000 லட்சமாகும், லட்சம் கோடியாகும், கோடி வந்து பல கோடிகளாகும். நம்பிக்கையோடு போயிட்டு வரணும். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சும்மா இருந்தோம்னா எதுவும் நடக்காது. காரியத்தை செய்யணும். ஆனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக காரியம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் ஆல் டூயின் ஆயிடுவீங்க. அந்த சக்தி வந்து உங்களுக்கு சும்மா இருக்க விடாது. அந்த சக்தி வந்து உங்களை உசுப்பி விட்டுரும். சரியா? எப்படினாச்சும் மல்லு கட்டினாச்சும் மேலே வைக்க வந்துடுவீங்க. சரியா? அதனால் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து வளப்படுத்த செம்மைப்படுத்த இறைவன் அளிப்பாரிக்கின்ற இடங்கள். இந்த ராசியில் பிறந்துட்டோம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்க வளமுடன். காமதேனு ஜோதிடத்தின் சார்பாக மறுபடியும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட விடை பெறுகிறேன். அனைத்து வளங்கள் நலங்கள் பெறுங்கள், நலமுடன் வாழுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.